Hi students, welcome to Simmas classes. Poisson process. இங்கே Poisson process-ஐ define பண்ணி அதோட probability law-வை எப்படி derive பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். Poisson process-க்கான definition. If x of t represents the number of occurrence of a certain event in 0 to t, then the discrete random process x of t is called the Poisson process, provided the following postulates are satisfied. First, probability of one occurrence in t comma t plus delta t is lambda delta t plus order of delta t. Second point, probability of zero occurrence in t comma t plus delta t is 1 minus lambda delta t plus order of delta t. And the third point, probability of two or more occurrences in t comma t plus delta t is order of delta t. Fourth, the number of occurrences of the event in non-overlapping intervals of time are independent of each other. Fifth one, the probability that the event occurs a specified number of time in t naught comma t naught plus t depends only on t but not on t naught. இதான் definition. Poisson processக்கு best example வந்து the number of telephone calls you are receiving in an hour. இப்போ அதை எடுத்துக்கிட்டு இந்த definition-ஐ we can try to understand. இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்? 0 to 1 hourல வர எனக்கு ஃபோன் கால்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அக்கரன்ஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஹையர் ஆர்டர். ஜீரோ அக்கரன்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி. இங்கே டி ப்ளஸ் டெல்டா டின்றது என்னென்னா 1 ஹவர்னா அதை விட ஒரு மைக்ரோ செகண்ட் அதிகம் வச்சுக்கலாம். கன்வீனியன்ட்டுக்காக நம்ம 1 செகண்ட் வச்சுக்கலாம். ஸோ 1 ஹவர் 1 செகண்டுக்கான ஃபோன் கால் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி ஒரு அக்கரன்ஸ்னா, ஜீரோ அக்கரன்ஸ்னா 1 மைனஸ் லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி, அண்ட் 2 ஆர் மோர் அக்கரன்ஸ்னா ஆர்டர் ஆஃப் டெல்டா டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் event in non-overlapping intervals are independent of each other. இப்போ இப்படி எடுத்துக்கலாம், 2 to 3 வர ஃபோன் கால்ஸும் 3 o'clockலேருந்து வர ஃபோன் கால்ஸும் நான் ஓவர்லாப்பிங் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் 2 to 3ல வர ஃபோன் கால்ஸ் கவுண்ட்டும் 3 to வர ஃபோன் கால் கவுண்ட்டும் does not depend to each other. இதான் இங்கே மீனிங். அடுத்தது, the probability that occurs a specified number of times in t naught comma t naught plus t depends on the interval length t, not on the starting time t naught. இதான் பாய்சான் பாஸோட டெஃபினிஷன். இப்போ இதோட ப்ராபபிலிட்டி லாவை நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு லாம்டா பி number of occurrences in the unit time. For example, நம்ம ஒரு டெலிஃபோன் கால் ரிசீவ் சொன்னோம். யூனிட் டைமில் லாம்டா ஃபோன் கால்ஸ் வருதுன்றத நம்ம அசம்ஷனாக இங்கே எடுத்துக்கலாம். இப்போது பிஎன் ஆஃப் டின்றது என்னன்றதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என், அதாவது 1 ஹவரில் வர ஃபோன் காலோட கவுண்ட்டை நான் என்னு எடுத்துக்கிறேன். இப்போது இதோட ப்ராபபிலிட்டி லாவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அண்ட் ஜஸ்ட் கிவன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் த டைம் டி ப்ளஸ் டெல்டா டியில் இதே என் ஃபோன் கால் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் டெல்டா டிக்கு 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the result.
அப்போ நான் எதை கன்சிடர் பண்ணணும்? கன்சிடர் Pn of t plus delta t. அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன? t plus delta t இன்டர்வல்ஸில் n ஃபோன் கால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் n-1 phone calls in the interval 0 to t and 1 call in t comma t plus delta t plus n calls in 0 to t and 0 call in t plus delta t. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். delta t very small time நம்ம வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் t plus delta tல n ஃபோன் கால் வரதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இது ரெண்டு நான் எழுதிக்கிட்டேன். n ஃபோன் கால்ஸை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறத Pn of tன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே இன்டர்வெல்லில் n-1 ஃபோன் காலை ரிசீவ் பண்ணோம்னா Pn-1 of tன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 call in t comma t plus delta t. 1 காலுக்கான பாய்சான் டெஃபினிஷனில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி. நம்ம வந்து டெல்டா டிக்கு 0 போட போகிறோம். அதனால் ஹையர் ஆர்டரை ஒமிட் பண்ணிவிடுவோம். டெல்டா டி டேர்ம் வச்சுப்போம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? லாம்டா டெல்டா டின்னு வரும். ப்ளஸ் இங்கே எழுதணும்னா Pn of t இன்ட்டு 1 மைனஸ் லாம்டா டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி வரும். அதை நான் ஒமிட் பண்ணிட்டேன். இது வந்து பை த டெஃபினிஷன் ஆஃப் பாஸ்லேட்ஸ். இப்போது இது எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். நான் Pn of t-யை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போது Pn of t ப்ளஸ் டெல்டா டி மைனஸ் Pn of t, டெல்டா டி இல்லாத டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ டெல்டா டியால் அடுத்ததை டிஃபைன் பண்ணுறேன். we get இங்கே லாம்டா Pn-1 of tன்னு வரும். இங்கே மைனஸ் லாம்டா Pn of tன்னு வரும். லாம்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா Pn-1 of t மைனஸ் இங்கே Pn of tன்னு வரும். இப்போ as delta t tends to 0, இது என்னவா மாறிடும்? இட்ஸ் a definition of derivative. dPn of t by dt equal to lambda into Pn-1 of t minus Pn of tன்னு வரும். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இந்த லாம்டா Pn of t இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? dPn of t by dt plus lambda Pn of t equal to lambda into Pn-1 of tன்னு வரும். This is our linear equation is of the form dy by dx plus py is equal to q. இதோட general solution we can give y into e power integral pdx that is equal to integral q into e power integral pdx into dx. இங்க p என்ன q என்ன நம்ம மென்ஷன் பண்ணணும். here p is lambda and q is lambda Pn-1 of t. அப்போ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? Pn of t yக்கு பதிலாக Pn of t. ஸோ Pn of t into e power lambda dt equal to integral lambda into Pn-1 of t into e power lambda dt into dtன்னு எழுதலாம். I'm simply substituting. இங்கே pq எழுதணும். yக்கு பதிலாக Pn of t and x dx பதிலாக dt. இப்போ I'm going to substitute n equal to 1 போட்டால் இங்கே என்ன வரும்? P1 of t into e power, இதை இன்டகிரேட் பண்ணிடுறேன், lambda tன்னு வரும். இங்கே integral lambda into P0 of t into e power lambda t dtன்னு வரும். இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியணும்னா P0 of t அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்? ஒரு இன்க்ரிமெண்ட் டைம் கொடுத்து அதில் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் டெல்டா டிக்கு 0 போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா
0 ஃபோன் கால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன்? 0 calls in 0 to t and 0 call in t comma t plus delta t. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? p naught of t into 1 minus lambda delta t. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் p naught of t இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் p naught of t வரும். டெல்டா டீயால் டிவைட் பண்ணால் டிவைடட் பை டெல்டா டி ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா p naught of t வரும். As delta t tends to 0, this will become differentiation. அப்போ dp naught of t by dt equal to minus lambda p naught of t வரும். இப்போ இந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிளில் பிரித்து we can integrate. எப்படி எழுதிக்கலாம்? dp naught of t by p naught of t equal to minus lambda dt. Integrating, we get log p naught of t equal to minus lambda t plus 1 constant c. இப்போ இதிலிருந்து p naught of t equal to என்ன ஆகிடும்? e power minus lambda t plus c வரும். அது e power c எழுதிக்கலாம். e power c I can write a. அப்போ எப்படி எழுதலாம்? a into e power minus lambda t எழுதிக்கலாம். By substituting the initial condition, p naught of 0 is equal to 1. This implies இதுக்கு 1 போட்டால் இங்கே tக்கு 0 போட்டினா e power 0 1 ஆகிடும். இப்போ a equal to 1 வரும். This implies p naught of t equal to e power minus lambda t. இதை எடுத்துகிட்டு வந்து 3ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் we get p1 of t into e power lambda t equal to integral lambda p naught of tக்கு பதிலாக e power minus lambda t இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை அப்படியே எழுதிக்கலாம். p1 of t into e power lambda t equal to integral lambda p naught of t into e power lambda t dt. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get lambda into e power minus lambda t into e power lambda t dt. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா we get lambda integral dt வரும். இன்டகிரேட் பண்ணால் lambda t. Therefore p1 of t equal to e power minus lambda t into lambda t. இப்போ p1 of t கண்டுபிடிச்சிட்டோம். e power minus lambda t into lambda tன்னு. இப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் n equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா p2 of t into e power lambda t equal to இங்கே என்ன வரும்? இன்டகிரல் lambda into p1 of t e power lambda t dtன்னு வரும். இப்போ p1 of t யோட வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டகிரல் lambda into e power minus lambda t lambda t into e power lambda t dtன்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா lambda square t dtன்னு வரும். இப்போ இன்டகிரேட் பண்ணால் we get lambda square t square by 2. So from this p2 of t equal to e power minus lambda t into lambda square t square by 2 factorial எழுதிக்கலாம் 2. And similarly, if we are proceeding n equal to 3, 4, 5 in the above mentioned way, we get pn of t equal to e power minus lambda t power n by n factorial, where n takes the value 0, 1, 2, 3, etc. இதான் ப்ராபபிலிட்டி லா ஆஃப் பாய்சான் ப்ராசஸ். இதோட மீன், வேரியன்ஸ் அண்ட் ஆட்டோ கார்லேஷன்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.